ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் அழகிய திமிரே எபிசோட் 22. தன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த செலியன் தன் கண்களை கசக்கிக் கொண்டே கீழே இறங்கி வர நேராக கிச்சனுக்குள் நுழைந்து அங்கு திரும்பி நின்று காஃபி போட்டு கொண்டிருந்த தாரிகாவை பின்னாலிருந்து கட்டி அணைத்தபடி கழுத்தில் முகம் புதைத்து கொண்டு, அம்மா காஃபி ரெடியா என்று கண்ணை திறக்காமல் கேட்டான். அவன் செயலில் உறைந்து நின்ற தாரிகா தன் கையில் ஆற்றிக்கொண்டிருந்த காஃபியை கீழே போட்டதும் அந்த காஃபி கீழே விழுந்து தெரித்து செலியனின் கைகளில் பட்டதும் பிறகுதான் அவன் தன் கண்களை முழுதாக திறந்து பார்த்தான். என்ன ஆச்சுமா? உங்க மேலே ஊற்றியிருந்தா என்ன ஆயிருக்கும் என்று கூறியவன் அப்பொழுதுதான் அங்கு நின்ற தாரிகாவை பார்க்க தாரிகா பேயடைந்தாற் போல் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். பளிங்கு நிற கட்டுக்கோப்பான உடலில் மேலாடையின்றி வெறும் ட்ராக் பேண்ட் மட்டும் அணிந்திருந்தவன் நீல முடிகள் அவனது பாதி முகத்தை மறைத்திருக்க தன் கருவிழிகள் இரண்டும் வெளியில் வரும் அளவிற்கு வாயை பிளந்தபடி நின்று அவனை பார்த்து கொண்டிருந்தாள் தாரிகா. இதுவரை சட்டையில் பெண்களை அரைக்குறை ஆடையில் பார்த்தவன் இன்று தன்முன் மாநிலத்தில் கிராமத்து மயில் ஒன்று பாவாடை தாவணி கட்டி தன்னை விரித்து பார்ப்பதை முதன்முதலாக பார்த்தவனுக்கு ஏனோ மனம் தன்னிடம் இல்லாதது போல் தோன்றியது. அழகாக தலை சீவி பூவும் வைத்திருந்தவள் கை நிறைய கண்ணாடி வளையலும் காதில் சிறு ஜிமிக்கி கழுத்தில் தங்கச் செயின் என அணிந்திருக்க அவள் இடையில் சொருகியிருந்த தாவணி கீழே விழுந்து விலகி அவளின் இடுப்பை அழகாக எடுத்து காட்டி கொண்டிருந்தது. தாரிகாவின் முகத்தை பார்த்து கொண்டிருந்த செலியனுக்கு காற்றில் அவனது தாவணி விலகி அதில் தெரிந்த இடுப்பு வளைவு கண்ணில் பட அதை பார்த்தவன் எச்சிலை கூட்டி விழுங்கியபடி, அட கடவுளே, என்னடா இது, காலையிலேயே இப்படி என்ன சோதிக்கிற என்று கூறியவன் தன் நெற்றியை சரிந்தபடி அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தான். தாரிகா அதிர்ச்சியில் நின்றிருக்க அவளின் முகத்தை பார்த்து புன்னகைத்தவன் தன் கைகளை அவன் முன் அசைத்து ஹாய் பாப்பா என்று அழைக்க அவன் குரலை கேட்டதும் தன் நிலையை அடைந்த தாரிகா அம்மா பேய் என்று கூறி அங்கிருந்து ஓடினாள். அவள் கூறியதை கேட்டு செலியன், அடி பாவி, இதுவரை என்னை பார்த்த பொண்ணுங்க எல்லாம் ஸ்வீட்டா செல்லோ குட்டி ஹேண்ட்ஸம் பாய்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் முதல் தடவையாக பேயின்னு சொல்கிறத இப்போ தான் பார்க்குறேன். உன்னை பார்த்த உடனே நீ யாருன்னு கண்டுபிடிச்சிட்ட. உனக்கு என்ன அடையாளம் தெரியலையாடி? இரு நான் யாருன்னு காட்டுறேன் என்று கூறியவன் அவளை பின்தொடர்ந்து சென்றான். கிச்சனில் இருந்து வெளியில் ஓடி வர அங்கு யாரும் இல்லாததை பார்த்த தாரிகா மேலே சண்மதியின் அறையை நோக்கி ஓடினாள். சண்மதியின் அறைக்குள் நுழைந்த தாரிகாவை பின்தொடர்ந்து வந்த செலியன் அங்கு சட்டென்று அவள் கையை பிடித்து இழுத்தான். யாருடா நீ? முதல்ல என் கையை விடுடா. இதை பாரு, என்னை பற்றி உனக்கு தெரியாது. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். என்னை திக்கி திணறி அவனை பார்த்து கொண்டே கூறினாள் தாரிகா. அவள் கண்ணில் உள்ள பயத்தையும் உதட்டில் உள்ள பதட்டத்தையும் ரசித்தவன், அப்படி கோபம் வந்தா என்ன பாப்பா பண்ணுவ என்று கேட்டபடி அவளை இன்னும் நெருங்க, இதோ பாரு, உனக்கு எங்கள் மாமா பற்றி தெரியாது, என்கிட்ட வராத. ராஜு மாமா என்று கத்த செலியன் அவள் வாயில் தன் கையை வைத்தான். உங்கள் ராஜு மாமா யாரு, பெரிய கொம்பா? நான் யாருன்னு தெரியுமா என்று கேட்க தாரிகா தெரியாது என்பது போல் தலையசைத்தாள். நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்று கூற அதை கேட்ட தாரிகாவின் விழிகள் பெரிதாக விரிந்தது. அவளின் விழி அழகை பார்த்தவன் அவள் உதட்டின் மீது இருந்த கையை எடுத்து, என்னடி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்று கேட்க அதிர்ச்சியில் இருந்த தாரிகா மனதில் பயம் எட்டி பார்க்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் யாரு என்று கேட்டாள். என்ன பாப்பா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திருப்பி நீ யாருன்னு கேட்டுட்டு இருக்க. நான் தான் உன்னை கட்டிக்க போகிறேன், உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று செலியன் கூற தாரிகா இல்லை என்பது போல் தலையசைத்தாள். செலியன் அவளின் இடையில் கையிட்டு தன்னுடன் இழுத்து அணைத்தவன் அவள் இதழ் மீது தன் இதழ் கொண்டு முத்தமிட்டான். இதை எதிர்பார்க்காத தாரிகா அதிர்ச்சியில் சிலையாக நிற்க அவள் இதழை மென்மையாக முத்தமிட்டவன் அவளிடமிருந்து பிரிந்து அவளை பார்க்க இன்னும் அவள் சிலையாகவே நின்றிருந்தாள். என்ன இவ அடிக்கடி இப்படி ஸ்டாச்சு ஆகிடுறா என்று நினைத்தவன், தாரிகா தாரிகா என்று அவள் கன்னத்தை தட்டி கொண்டிருக்கும் நேரம் பாத்ரூமில் இருந்து சண்மதி வெளியில் வந்தாள். பாத்ரூமில் இருந்து வெளியில் வந்த சண்மதி அங்கு தாரிகா அதிர்ச்சியில் இருப்பதும் செலியன் அவள் கண்ணை தட்டி கொண்டிருப்பதையும் பார்த்தவள், என்னடா அண்ணா, என்ன பண்ண என்று கேட்க, நான் ஒன்றும் பண்ணலடி, அவள் என்னை பார்த்து ஷாக் ஆயிட்டா என்றான். பொய் சொல்லாதடா, நீ ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்க என்று கூறியவள் அவள் அருகில் வந்து, தாரிகா என்ன ஆச்சு என்று கத்தினாள். சண்மதியின் குரல் கேட்டதும் தாரிகா அங்கு நின்றிருந்த செலியனை கை காட்டி, இவன் என்ன பண்ணான் தெரியுமா
என்று தன் உதடுகளை பிதுக்கி குழந்தை போல் அழுது கொண்டிருந்தவளை பார்த்து செழியனுக்கு சிரிப்பாக இருந்தது. செழியன் சிரிப்பதை பார்த்த சண்மதியும் தாரிகாவும் தங்கள் இடுப்பில் கை வைத்து கொண்டு அவனை முறைத்தனர். நான் என்ன கேட்டுட்டே இருக்கேன், நீ இப்போ எதுக்கடா சிரிக்கிற என்று சண்மதி கேட்க, நான் ஒன்றும் பண்ணலை சண்மதி, அவ தான் என்னை பார்த்து பேயின்னு பயந்துட்டா என்றான். அதை கேட்ட சண்மதி திரும்பி தாரிகாவை பார்த்து, நீ ஏண்டி அவனை பார்த்து அந்த மாதிரி சொன்ன என்று கேட்க, தாரிகா சண்மதிக்கு மட்டும் கேட்கும்படி, நீயே அவரை பாரு சண்மதி, அவரை பார்க்கறதுக்கு பேய் படத்தில் வர்ற வெள்ளை ரத்த காட்டேரி மாதிரி இருக்காரு என்றாள். தாரிகா கூறியதை கேட்ட சண்மதி திரும்பி செழியனை பார்த்தவள் புன்னகையுடன், டேய் அண்ணா, உன் முகத்தை மூடி இருக்கிற முடியை எடுத்து முதல்ல கட்டுடா, அவ சொல்ற மாதிரி பார்க்கறதுக்கு நீ ரத்த காட்டேரி மாதிரி தான் இருக்க என்றாள். செழியன் தன் முகத்தில் இருந்த முடிகள் அனைத்தையும் எடுத்து பின்னால் ஒரு கொண்டை போல போட்டவன் தன் இரு கைகளும் இடுப்பின் மீது வைத்து, யாரு, நான் பார்க்கறதுக்கு ரத்த காட்டேரி மாதிரி இருக்கேனா? என் முடிக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா என்றான். அவன் முடியை எடுத்து கட்டிய பின்புதான் அவனின் முகம் தெளிவாக தாரிகாவிற்கு தெரிந்தது. அவர் முகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்த தாரிகா ஆச்சரியமாக தன் கண்களை அகல விரித்து புன்னகையுடன், அட, நீங்க செழியன் மாமா தானே என்றாள். அவள் கூறுவதை கேட்டு சண்மதி, அப்போ இவ்வளவு நேரமா நீ இவனை உண்மையாலுமே பேயின்னு தான் நினைச்சியா என்று கூற, போதுண்டி, அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா, அதையே நீ 10 தடவை சொல்லுவ என்று கூறியவன் அவள் அருகில் நின்றிருந்த தாரிகாவை முறைக்க, தாரிகா அமைதியாக சண்மதியின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். சரி, அதெல்லாம் விடு, நீ எதுக்கு அழுத, அவ உன்னை என்ன பண்ணா என்று கேட்க, அதை கேட்டதும் தாரிகா செழியனை பார்க்க, செழியன் தன் கைகளை மார்புக்கு நடுவில் கட்டிக்கொண்டு உதட்டை குவித்து முத்தம் கொடுப்பது போல செய்கை செய்து தன் ஒற்றை கண் அடித்து சிரித்தான். அவன் செயலை பார்த்து அதிர்ந்த தாரிகா, ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல, நான் தான் சும்மா கத்திட்டேன் என்று கூற, என்ன இவ பேய் அரைஞ்ச மாதிரி எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டே இருக்கா என்று சண்மதி நினைத்து கொண்டிருக்க, வசந்தி, சண்மதி கொஞ்சம் கீழே இறங்கி வாமா என்று குரல் கொடுத்தார். வசந்தியின் குரல் கேட்டதும் சண்மதி, இதோ வரேம்மா என்று கூறி தாரிகாவை பார்த்து, வா தாரிகா போலாம் என்று கூறி முன்னே நடக்க, தாரிகா தலை குனிந்து கொண்டு அவளுக்கு பின்னே நடந்து சென்றாள். சண்மதி வாசலை தாண்டி சென்று கொண்டிருக்க, அவளை பின்தொடர்ந்த தாரிகா வாசலை தாண்ட கால் எடுத்து வைக்க, சட்டென்று அவள் ஒற்றை கையை பிடித்து அறைக்குள் இழுத்தவன் கதவின் மீது அவளை சாய்த்து அவளின் வாயில் கையை வைத்து, ஷூ, அமைதியாயிரு என்றான். அவன் செயலை பார்த்த தாரிகாவின் தலை தானாக ஆடியது. இப்போ நான் வாயிலிருந்து கையை எடுப்பேன், எதுனா கத்துன அவளை கிச்சன்லேயே ஒன்று கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துடுவேன் என்று கூறினான். அதை கேட்டு அதிர்ந்த தாரிகா வேண்டாம் என்பது போல் தலையாட்டினாள். அப்போ கத்தக்கூடாது சரியா என்று கூற, அவள் சரி என்று தலையசைக்க அவள் உதட்டிலிருந்து கையை எடுத்தவன் புன்னகையுடன், நான் செழியன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா பாப்பா என்று கூறினான். அவன் தன்னை பாப்பா என்று மீண்டும் கூறியதை கேட்ட தாரிகா அமைதியாக தலை குனிய, செழியன், என்னடி உன்கிட்ட தான் பேசிட்டே இருக்கேன் என்று கூறியவன் அவள் தாடையை பற்றி தன்னை பார்க்க செய்தான். இன்னொரு தடவை இந்த மாதிரி விளையாடாதீங்க என்று கண்கலங்க அவள் கலங்குவதை பார்த்தவன், நான் விளையாடாம யாரடி விளையாடுவாங்க என்றான். அவன் கூறியதை கேட்ட தாரிகாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன சொல்றீங்க என்று கேட்க, நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட, உனக்காக பார்த்துருக்க மாப்பிள்ளை நான் தான், என்ன உனக்கு பிடிக்கலையா என்றான். அதை கேட்டு தாரிகாவால் நம்பக்கூட முடியவில்லை. என்ன சொல்கிறீங்க, உண்மையாத்தான் சொல்கிறீங்களா என்று கூற, இதில் பொய் சொல்கிறதுக்கு என்னடி இருக்குது, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, மனசில் சட்டுன்னு நீ தான் என் பொண்டாட்டி ஆயிட்ட, அதனால தான் நான் உனக்கு முத்தம் கொடுத்தேன், என்னை பார்த்தா என்ன போகிற வர பொண்ணுக்கெல்லாம் முத்தம் கொடுக்குற பொறிக்கு மாதிரியா இருக்கு என்று கேட்டான். அவன் கூறியதை கேட்ட தாரிகா அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். தாரிகா அமைதியாக இருப்பதை பார்த்தவன் சிறு புன்னகையுடன், உனக்கு நான் இன்னைக்கு ஃபுல்லாக டைம் கொடுக்குறேன், நாளைக்கு காலையில் நீ என்கிட்ட வந்து உன்னோட முடிவை சொல்லணும் சரியா என்று கேட்க, மகுடிக்கு ஆடிய பாம்பு போல அவன் கூறுவதுக்கெல்லாம் தாரிகா தலை தானாக ஆடியது. ஓகே, நீ சொல்கிறப்ப சொல்லு, ஆனால் நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் என்று கூறியவன் அவளது கண்களை பார்த்து, நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், ஆனால் எந்த பொண்ணுக்கிட்டையும் உன்கிட்ட வந்த ஃபீல் வந்ததே கிடையாது, ஏதோ பார்த்த உடனே இவ தான் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி மனசில் ஒட்டிக்கிட்ட, வாழ்க்கை ஃபுல்லாக இந்த கண்ணை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அழகாக குழந்தை பெற்றுக்கணும், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, ஐ லவ் யூ ஸோ மச் என்றான். நீ கேட்கலாம், அன்னைக்கு மட்டும் ஏன் காவியாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டீங்கன்னு, உனக்கு ஒன்று தெரியுமா,
காவியாவும் நவீனும் லவ் பண்ணுற விஷயம் எனக்கு நவீன் ஃப்ரெண்டு கார்த்தி மூலமாக தெரிய வந்தது. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கத்தான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். கல்யாண மண்டபத்தில் நவீனை காவியா கழுத்தில் தாலி கட்ட வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சு. கடைசியில் அவங்க கல்யாணம் ஹாஸ்பிட்டலில் நடந்துடுச்சு. காவியா நவீன் மேலே இருக்க கோபத்தில் அவன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்னப்ப எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. அதனால தான் நான் ஃபாரின் கிளம்பு போயிட்டேன் என்றான். அவன் கூறியதை கேட்ட தாரிகாவுக்கு மயக்கமே வருவது போல இருந்தது. நீ தான் என் பொண்டாட்டி, ஐ லவ் யூ ஸோ மச் என்று கூற, அதை கேட்டவள் கண்கள் சுருகி மயங்கி விழ சட்டென்று அவளை தாங்கி பிடித்து, தாரிகா என்ன ஆச்சு உனக்கு என்று கேட்டவன், ஏய் சண்மதி, இங்கே வந்து பாரு, தாரிகா மயங்கி விழுந்துட்டா என்று கத்த, கீழே சென்ற சண்மதி அவன் கூறியதை கேட்டு வேகமாக மேலே தன் அறையை நோக்கி ஓடி வந்தாள். செழியன் தாரிகாவை தூக்கி கொண்டு கட்டிலின் மீது படுக்க வைக்க சண்மதி அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து முகத்தில் தெளித்தாள். தண்ணீர் முகத்தில் பட்டதும் லேசாக கண்விழிக்க அவள் முன் இருந்த சண்மதியின் கையை பற்றியவள், சண்மதி நான் வீட்டுக்கு போகணும், சண்மதி நான் வீட்டுக்கு போகணும் என்று கூறினாள். என்னாச்சு தாரிகா, எப்பவும் துரு துருன்னு விளையாடிட்டு இருப்ப, இன்னைக்கு என்னாச்சு உனக்கு என்று சண்மதி கேட்க, தாரிகா செழியன் முகத்தை பார்க்காமல் நான் வீட்டுக்கு போகணும் என்றாள். செழியன் சரி நான் போய் விட்டுட்டு வரேன் என்று கூற, அதை கேட்டதும் தாரிகா கட்டிலில் இருந்து துள்ளி குதித்தவள், இல்லை வேண்டாம் நானே போகிறேன் என்று கூறியவள் அங்கிருந்து ஒரே ஓட்டமாக எடுத்தாள். அவள் ஓடுவதை பார்த்து செழியன் அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருக்க சண்மதி செழியனை பார்த்து, டே அண்ணா அவளை என்ன பண்ண என்று கோபமாக கேட்டாள். நான் ஒன்றும் பண்ணலையே என்று அவன் கூற, அண்ணா உன்னை பற்றி எனக்கு தெரியும், தாரிகாவை பற்றியும் எனக்கு தெரியும், நீ அவளை ஏதோ பண்ணியிருக்க, என்னடா பண்ண என்று கேட்க, சரி சரி சண்மதி ரொம்ப கோவப்படாத என்று கூறியவன் அவள் அருகில் வந்து அவளின் கையை பிடித்து, நான் முதலாக அவளை பார்த்தப்போ அவகிட்ட எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, அதனால் உடனே அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன் என்றான். அதை கேட்ட சண்மதி தன் வாயை பிளந்து அவனை பார்த்து, நீ இந்த கிராமத்துக்கு வந்து முழுசாக ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்னடா அண்ணா லவ் என்று கேட்க, இதெல்லாம் உனக்கு தெரியாதடி, நான் சிட்டியில் எவ்வளவு பொண்ணுங்க கூட இருக்கேன் தெரியுமா, ஆனால் யார் மேலேயும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலே வந்ததில்லை. தாரிகாவை பார்த்த அடுத்த செகண்ட் இவ தான் எனக்கு அப்படின்னு தோணுச்சு. அதான் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், ரொம்ப நாள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுடி, கல்யாணம் முடிஞ்சா அப்புறம் லவ் பண்ண வேண்டியது தான் என்றான். அதை கேட்ட சண்மதி, டேய் நீ பண்ணுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, நீ விளையாட்டுத்தனமாக பண்ணுற சரியா, ஆனால் இந்த தாரிகா அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, ரொம்ப விளையாட்டு குணம்தான், ஆனால் இதுவரையும் இந்த காதல் அது இதெல்லாம் அவள் வாயில் வந்ததே கிடையாது, நீ எதுவும் பண்ணாத, அவகிட்ட நான் பொறுமையாக பேசுகிறேன் என்று கூற, ஐயோ சண்மதி அவகிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே என்று கூற, அதை கேட்ட சண்மதிக்கு அதிர்ச்சியானது. என்னத்தடா நான் சொன்னேன் என்று கேட்க, ஆமாம் நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன் என்றான். அட பாவி, இது என்ன சிட்டின்னு நினச்சியா, ஒரு பொண்ணை பார்த்த உடனேயே இந்த மாதிரி சொல்கிறது, இது கிராமம்டா என்றாள். கிராமமோ சிட்டியோ, ஆனால் காதல் எல்லாம் ஒன்று தானே, இதோ பாரு சண்மதி, எனக்கு தாரிகா தான், அவள் என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்றான். எப்பொழுதும் விளையாட்டாக பேசிக்கொண்டிருக்கும் செழியன் முகத்தில் இன்று இவ்வளவு உறுதி தெரிய அதை பார்த்த சண்மதிக்கு ஆச்சரியமாக இருந்தது. செழியன் தாடையை பற்றி தன்னை பார்க்க செய்தவள், சரிடா இன்னொரு தடவை கேட்குறேன், நீ சத்தியமாக தாரிகாவை லவ் பண்ணுறியா என்று கேட்க, இதுவரைக்கும் எந்த பொண்ணையாச்சும் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேனா, எல்லோரும் ஃப்ரெண்டு தானே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனால் தாரிகா அப்படி இல்லை, அவள் தான் என் வாழ்க்கை, அவள் கூட சண்டை போடணும், அவகிட்ட அடி வாங்கணும், அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாமல் இருக்கணும் என்றான். சண்மதி பெருமூச்சு ஒன்று எடுத்து விட்டவள், சரிடா நான் இதை பற்றி அப்பா கிட்ட பேசவா என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இப்போ பேச வேண்டாம், அவளோட பதிலுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், வீட்டில் எதுனா சொன்னால் அவளை கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் வேண்டாம், அவளே லவ் பண்ணுறேன்னு சொல்லட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் என்று கூறி புன்னகைத்தான். அவன் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்த சண்மதி, உன்னை இப்படி பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அண்ணா என்று கூற, செழியன் தன் முகத்தை கைகளால் மூடியவன், இதுவரை இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணதே இல்லடி என்றான். அதை கேட்ட சண்மதி சிரித்து கொண்டிருந்தாள். சண்மதி அறையில் இருந்து வெளியே வந்த தாரிகா வேகமாக கீழே இறங்கி செல்ல, அவள் வருவதை பார்த்த வசந்தி சாரதா இருவரும், என்னம்மா இவ்வளவு வேகமாக ஓடி வர, என்ன ஆச்சு என்று கேட்டனர். தாரிகா நிற்காமல், இல்லத்த அம்மா என்னை சீக்கிரம் வர சொன்னாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று மூச்சு வாங்கி கூறியவள் அங்கே நிற்காமல் வேகமாக வாசலை தாண்டி வெளியில் ஓடினாள். அவள் செல்வதை பார்த்த சாரதா,
என்ன இவ நம்ம ஒரு வார்த்தை கேட்டாலே நின்று கதை பாடிட்டு போவா, இன்னைக்கு என்ன நிற்கக்கூட நேரம் இல்லாமல் இந்த ஓட்டம் ஓடுறா என்று கூறிக்கொண்டிருக்க அப்போது வயலுக்கு சென்றிருந்த குணாவும் ராஜுவும் வந்தனர். காவியாவும் நவீனும் கிளம்பி தயாராக வர அவர்களை பார்த்த ராஜு, என்னப்பா எங்கே கிளம்பிட்ட என்று கேட்க, அப்பா நான் ஊருக்கு கிளம்புறேன், ஆஃபீஸில் அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது, அதை நான் அட்டன் பண்ணியே ஆகணும். காவியாவை என் கூடவே கூட்டிகிட்டு போகிறேன், நான் அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒரு வாரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா வாங்க என்று கூற காவியாவிற்கு இந்த கிராமத்தை விட்டு போக மனமே இல்லை என்றாலும் நவீனுக்காக சரி என்று ஒத்துக்கொண்டாள். காவியாவிடம் வந்த சாரதா, ஏய் காவியா, விளையாட்டுத்தனமாக இருக்காத, பார்த்து பத்திரமா இரு, ஒரு வாரத்தில் நாங்கள் வந்துடுவோம் என்று கூற, சரிங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் என்றாள். செலியனும் கீழே இறங்கி வர செலியனை பார்த்த நவீன், அண்ணா நான் ஊருக்கு கிளம்புறேன், அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது, நீங்கள் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ என்று கூற, என்னடா இப்படி சொல்கிற, நீயும் இங்கே ஒரு வாரம் இருப்பேன்னு தான் நானும் நினச்சேன். டேய் எதுவாக இருந்தாலும் கார்த்திக் அங்கே இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான், நீ போக வேண்டாம் என்று கூற, அண்ணா இல்லை அங்கே அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது, அதனால் நான் கலந்துக்கிட்டே ஆகணும் என்று அவன் மீண்டும் கூற, அதற்கு மேல் அவனை வற்புறுத்தாமல் சரி என்று விட்டுவிட்டான். காவியாவும் நவீனும் அனைவரிடமும் கூறிவிட்டு சென்னை கிளம்பினர். அவர்கள் இருவரும் சென்ற பின்னர் சண்மதியிடம் சென்ற செலியன், இதோ பாரு சண்மதி, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கணும், யார்கிட்டையும் சொல்லாத சரியா என்றான். ஆமாம், பெரிய இராணுவ ரகசியம், நீ பண்ணுற காரியத்துக்கு நீயே சீக்கிரமாக எல்லார்கிட்டையும் மாட்டிப்ப போடா என்றாள். அவளை முறைத்த செலியன், உன்னை நம்பவே முடியாதுடி என்று கூறியவன் அவள் கையை எடுத்து தன் தலைக்கு மேல் வைத்து சத்தியம் பண்ணு என்று கூற, இதோ பாரு, இதே மாதிரி 10 தடவை கேட்டுக்கிட்டே இருந்த நானே கண்டிப்பாக சொல்லிடுவேன், மரியாதையாக ஓடி போயிடு, எனக்கு பசிக்குது என்று கூறியவள் அவனை தள்ளிவிட்டு நேராக சமையல் கட்டை நோக்கி செல்ல செலியன் தன் தலையில் அடித்து கொண்டான். போயும் போயும் யாருக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் பாரு என்று கூறியவன் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு கிராமத்தை சுற்றி பார்க்க கிளம்பினான். சிட்டியில் டிராஃபிக்கிலும் ஹாரன் சத்தத்திலும் வண்டி ஓட்டி கொண்டிருந்தவனுக்கு இந்த கிராமத்தில் பச்சை பசேல் என்று போர்வை போல விரிந்திருக்கும் வயல்களுக்கு நடுவில் வண்டி ஓட்டிக்கொண்டு செல்வது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன இருந்தாலும் நம்ம ஊர் தாண்டா, எவ்வளோ அழகா இருக்கு என்று கூறியவன் தன் மூச்சை இழுத்து விட்டான். பா, எவ்வளவு சுத்தமான காத்துல என்று தனக்குள்ளேயே பேசிக்கொண்டு வந்தவனின் நினைவுகள் தாரிகாவை சுற்றி ஓடியது. வண்டி ஓட்டிக்கொண்டிருந்த செலியன் அந்த கண்ணாடி வழியில் தன் இதழை பார்த்து, நாம பண்ணது ரொம்ப ஓவரோ, எடுத்த உடனே கிஸ் பண்ணிட்டோமோ, பாவம் என் செல்லம் என்று நினைத்து கொண்டே கிராமத்தை சுற்றி பார்த்தான். ராஜுவின் வீட்டிலிருந்து வெளியில் வந்த தாரிகா நேராக தன் வீட்டிற்குள் வந்தவள் அறைக்குள் சென்று கதவை சாற்றிக்கொண்டு போர்வையை இழுத்து போர்த்தியபடி படுத்து கொண்டாள். காலை செலியன் தன்னிடம் நடந்து கொண்டதை எல்லாம் நினைத்து பார்த்தவளுக்கு தானாக உடல் நடுங்க தொடங்கியது. தன் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டவள், கடவுளே கடவுளே, இது கனவாத்தான் இருக்கணும், நடந்தது எல்லாம் நிஜமா இருக்கக்கூடாது என்று கூறியபடி கண்களை மூடியவள் தன்னை அறியாமலேயே உறங்கி போனாள். வயலில் வேலை செய்து கொண்டிருந்த மிதுன், அரவிந்தன் இருவரும் மதியம் சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு வந்தனர். தாரிகாவை எங்கே காணோம் மல்லி என்று அரவிந்தன் கேட்க, புள்ள காலையிலேயே ராஜு அண்ணா வீட்டுக்கு போச்சு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து படுத்தடிச்சு, அத்தோட எழுந்திருக்கவே இல்லை என்றாள். அதை கேட்ட அரவிந்தன், அப்படியா, என்ன இந்த நேரத்தில் படுத்தடிச்சு, இந்த நேரத்தில் புள்ள தூங்காதேடி என்று கூறியவன் சாப்பிடுவதை விட்டு எழுந்து செல்ல போக, மிதுன், அப்பா நீங்கள் சாப்பிடுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று கூறி தாரிகா அறையை நோக்கி சென்றான். தாரிகா தன் உடல் முழுவதும் போர்வையை போர்த்தி தூங்கிக் கொண்டிருக்க அவள் அருகில் சென்றவன், தாரிகா தாரிகா என்னடி ஆச்சு என்று கேட்டுக்கொண்டே போர்வையை விளக்கினான். தாரிகா போர்வைக்குள் கை கால்களை குறுக்கியபடி படுத்திருந்தவளை பார்த்த மிதுனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தாரிகா என்ன ஆச்சு என்று கூறி அவள் கையை தொட உடல் முழுவதும் கொதித்து கொண்டிருந்தது. அம்மா இங்கே வாங்க, தாரிகாவுக்கு ஜுரம் அடிக்குது என்று கூற அரவிந்தனும் மல்லியும் ஓடி சென்று பார்க்க இருவரும் மேலும் அதிர்ச்சியாக நிற்க, டேய் தம்பி, சீக்கிரம் போய் வண்டி எடுடா, குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் என்று அரவிந்தன் கூறி தாரிகாவை தன் கைகளால் அள்ளிக்கொண்டார். அரவிந்தன் கூறியதை கேட்ட மிதுனும் ஓடி சென்று தங்கள் குட்டியானை வண்டியை எடுக்க அரவிந்தன் தாரிகாவை தூக்கி கொண்டு வந்து வண்டியில் அமர மிதுன் வண்டி ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றது. சிறிது நேரத்தில் மிதுன் வண்டி ஹாஸ்பிட்டல் முன் நிற்க அரவிந்தன் தாரிகாவை கைகளால் ஏந்தி கொண்டு மருத்துவமனைக்குள் சென்றான். அரவிந்தன் தாரிகாவை தூக்கி வருவதை பார்த்த அங்கிருந்த நர்ஸ், என்னங்க ஆச்சு என்று கேட்க, இல்லைம்மா,
திடீர்னு பொண்ணுக்கு ரொம்ப ஜுரம் அதான் என்றான். அதை கேட்ட நர்ஸ், இந்த பெட்டில் படுக்க வைங்க, டாக்டர் வந்து பார்ப்பாங்க என்று கூற அரவிந்தனும் அங்கிருந்த பெட்டில் தாரிகாவை படுக்க வைக்க மிதுனும் அந்த அறைக்குள் ஓடி வந்தான். மிதுன் தாரிகாவின் கைகளை பற்றியபடி, தாரிகா என்று கூறிக்கொண்டிருக்க, நீங்கள் வெளியில் போங்க சார், ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே டாக்டர் உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க என்று நர்ஸ் கூற, அதை கேட்டு அரவிந்தனுக்கும் மிதுனுக்கும் ஒன்றுமே புரியவில்லை. அமைதியாக இருவர் அறையிலும் இருந்து வெளியில் வந்து அருகில் இருந்த சேரில் அமர்ந்தனர். தாரிகாவை பரிசோதித்த டாக்டர் சிறிது நேரம் கழித்து அரவிந்தனையும் மிதுனையும் அழைக்க இருவரும் டாக்டர் அறைக்கு சென்றனர். டாக்டர் அறைக்குள் நுழைந்த அரவிந்தன், டாக்டர் என்ன ஆச்சு என் பொண்ணுக்கு என்று கேட்க, அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்க, சாதாரண ஜுரம்தான், எதையோ பார்த்து பயந்துருக்காங்க, அதில் சடனாக ஜுரம் வந்துட்டு இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் கழித்து அவங்கள கூட்டிகிட்டு போங்க என்று கூறினார். அதை கேட்ட மிதுன் அரவிந்தன் இருவருக்குமே ஆச்சரியமாக இருவரும் தங்கள் முகத்தை மாறி மாறி பார்த்தபடி அந்த அறையில் இருந்து வெளியில் வந்தனர். என்னப்பா சொல்கிறாங்க இந்த டாக்டர் என்று அரவிந்தன் கேட்க, ஒன்றும் இல்லைப்பா, பசங்களோட சேர்ந்து தோட்டத்து பக்கமாக விளையாட போயிருப்பா, அங்கே எதுனா பார்த்து பயந்துட்டு இருப்பா, வேற ஒன்றும் இருக்காது என்றான் மிதுன். என்னடா பண்ணுறது, சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கா, இவளுக்கு நீ மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்க என்றார். அதை கேட்ட மிதுன், வீட்டுக்கு போனது அவளுக்கு இருக்கு, வச்சுக்கிறேன் என்று கோரியவன் அங்கிருந்த நாற்காலியில் அமர அவன் அருகில் அரவிந்தனும் அமர்ந்தார். சிறிது நேரம் கழித்து தாரிகாவை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்தனர். மாலை நேரம் வர கிராமத்தை சுற்றி பார்த்த செழியன் மீண்டும் தன் கிராமத்து வீட்டிற்கு வந்தான். செழியனுக்கு பிடித்த அனைத்தையும் வசந்தி சமைத்து வைத்திருக்க செழியன் ராஜுவின் அருகில் அமர்ந்தவன் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். ராஜு வசந்தியை பார்த்து கண்காட்ட, வசந்தி, செழியா, அம்மா உன்னை கேட்டா உண்மையை சொல்லுவியா என்றாள். அம்மா, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை என்று அவன் கேட்க, ஏண்டா இன்னும் எத்தனை வயசு கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவில் இருக்க என்றார். அம்மா, உங்ககிட்ட நான் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சொல்கிறேன், அதுவரையும் தயவு செஞ்சு இதை பற்றி பேசாதீங்க என்று கூறியவன் வேகமாக சாப்பிட்டு முடித்து தன் அறையை நோக்கி சென்றான். இரவு அனைவரும் உறங்கியிருக்க செழியன் மட்டும் தன் அறையில் ஜன்னல் வழியாக அந்த நிலவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் நினைவில் காலையில் தாரிகாவிடம் செய்தது, அவளின் அதிர்ந்த விழிகளும் அவளின் அழகிய முகம் என அனைத்தும் அவன் கண்முன் வந்து கொண்டிருந்தது. அவற்றை அனைத்தையும் நினைத்து பார்த்தவன் சென்று மெத்தையில் படுக்க ஏனோ அவனுக்கு உறக்கம் மட்டும் வரவில்லை. ஏனோ அவன் மனம் இப்பொழுது தாரிகாவை பார்க்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கும். தன் மனதை கட்டுப்படுத்தியவன் காலை எழுந்தவுடனே போய் என்னோட பேபியை பார்த்தே ஆகணும் என்று கூறியவன் கண்களை மூடி உறங்க ஆரம்பித்தான். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.